அதுக்கு விஜய் அண்ணா வரும்போதாவது ஏதாவது பேசலாம், புதுசா வராரு வந்தாருன்னா பாப்போம். வருவாருங்க. நாளை கழிச்சு கொடி ஏத்துட்டுக்கிறா. இல்ல நேற்றே ஏத்திட்டு பிராக்டிஸ் பண்ணி பாத்துட்டாரு. என்னங்க நீங்க ஒரு மார்ச் பாஸ்ட் பிராக்டிஸ் பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு கொடி ஏத்தி பார்க்க கூடாதா? அது ஏன்பா பௌர்ணமியில ஏத்தி? பௌர்ணமியா ஏதோ வெளிச்சமா இருக்குன்றதுனால ஏத்தி பாக்குறோம். எல்லாம் வெளிச்சமா. பேசாம இருங்க தம்பி, ஏதாவது சொல்ற போறேன். பின்னாடி இருக்கின்ற வால் தெரிகிறதா? பெரியார படி, அண்ணாவை படி, முதல்ல நீ படி. பௌர்ணமியில கொடி ஏத்துறேன், பங்காளிய கூப்பிட்டு. ருசியானது ட்ரெஸ் பாத்தீங்களா? மஞ்சேன்னு போட்டுட்டு நிக்கில் முருகன் நினைச்சேன் நான். அந்த காஸ்டியூமை பார்த்த உடனே அவர் தான் சிக்கு சிக்கன் ட்ரெஸ் போட்டுருப்போம். நிக்கில் முருகன் வந்து ஒரு அற்புதமான பிஆர்ஓ. ஒரு அரசியல் கட்சிக்கு வரணும். நிக்கில் முருகன் இருக்கலாங்க, அவர் சினிமாக்காரரு, அவர் இருக்கலாம். நீ என்ன பண்றாங்க? மஞ்சளுக்கு மஞ்சள் ட்ரெஸ் போட்டு கொடியும் மஞ்சள் கலர்ல தான் தெரிஞ்சது. பாப்போம் நடுவில் அக்கினி சட்டி எதுவும் வைக்கிறாங்களா? புதுசா அக்கினி சட்டியை தான் கொண்டு போய் அதுல வச்சுட்டாங்க.